அனைத்து குழு நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். குருவர்மம் அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சிகிறேன். இப்போ நம்ம குரூப்ல குஜராத் பற்றி நிறைய போட்டிருக்காங்க யூடியூப் சேனல்ல. அதை ரிவைஸ் பண்ணி ரிவைஸ்டு வீடியோவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நியூ வெர்ஷன் ரிவைஸ்டு சூன்யம் பார்க்கலாம். நம்ம அகாடமி கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனியில வெங்கிட்டாபுரத்தில் இருக்குங்க. இங்கே அக்குபஞ்சர் வர்ம மருத்துவம், பிராண மருத்துவம், முத்திரை மருத்துவம், உயர்நீசர் மருத்துவம், மலர் மருத்துவம், இயற்கையோடு சேர்ந்து வாழும் முறை பற்றி கிளாஸஸும் இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட் பண்றோம். ட்ரீட்மெண்ட் வேணுங்க முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சொல்லுங்க. என்னோட பேர் டாக்டர் ஜி ரமேஷ், எம்இபிஎஸ்சி மாஸ்டர் இன் அக்குபஞ்சர், குரு வர்மம் அகாடமி, 30A டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், வேளாண்டிப்பாளையம், கோயம்புத்தூர் 25. என்னோட ஃபோன் நம்பர் 9894981730. என்னோட யூடியூப் சேனல் மாரல் இன் 2 minutes டாக்டர் ஜி ரமேஷ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். என்னோட இமெயில் ஐடி gramash2003@gmail.com. விரலில் நம்ம உடல் நலம் பற்றி ஆல்ரெடி ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வேஸ்ட் புக் போட்டிருக்கோம். அதில் முதிரைகள் நன்மையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முதிரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதிரை சூன்ய முதிரை. இந்த பிரசன்டேஷன் போறதுக்கு முன்னாடி முதிரைன்னா என்னன்னு ஒரு சின்ன லைட் இன்ட்ரோடக்ஷன் எல்லா வீடியோலையும் கொடுத்துருப்பேன். முதிரைங்கிறது இந்து மதம், புத்த மதம் மற்றும் யோகாசன பயிற்சிகளில் பயன்படுத்தப்படுறது ஒரு ரெகுலர் ஒரு சிம்பல்ஸ். அதாவது எல்லா கோயிலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா சாமிகளும் பார்த்தாலுமே எப்படி வச்சிருப்பாங்க, இல்லை எப்படி வச்சிருப்பாங்க, இல்லை எப்படி வச்சிருப்பாங்க, நிறைய பேர் எப்படி வச்சிருப்பாங்க, எல்லா டான்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது சமஸ்கிருத மொழியில குறி அல்லது சைகை அல்லது முத்திரைன்னு பேர் உடலில் இருக்க ஆதார சக்திகளை, உயிர் சக்தி ஓட்டத்தை முறைப்படுத்துவதன் மூலமாக உடலை நல்லா இயக்குறதுக்கு இந்த முதிரைகள் நமக்கு ரொம்ப உதவுது. இப்போ நீங்க முதிரைகள் ஞாபகப்படுத்தி மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு முத்திரைகளும் கையில் ஒவ்வொரு விரலும் கையில ஒவ்வொரு மூலகத்தை நமக்கு ஞாபகப்படுத்த ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதை ஞாபகப்படுத்திட்டாலே நம்ம வியாதிகளை நம்ம குணப்படுத்திடலாம். நெருப்பு மூலகம் பெருங்குடல். உறுப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா இது பெருங்குடல். அதாவது நுரையீரலோட மெரிடியன் போற இடம். மூலகம்னு எடுத்துட்டீங்கன்னா காற்று, பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன், துணிவாகம். கை சுற்றுவர்கள் பார்த்தீங்கன்னா காற்று மூலகம், மெட்டல், லார்ஜ் இன்டெஸ்டைனோட லைன் அடுத்து நடுவிரல், ஆகாயம், வெற்றிடம், ஆகாய மூலகம், மர மூலகம், உருட்டுன்னு சொல்லுவோம். மோதிர விரல் பார்த்தீங்கன்னா நில மூலகம், எர்த்து. அப்புறம் பிருத்திவின் தமிழ் மலையாள சான்ஸ்கிரிட் சொல்லுவாங்க. நம்ம சுண்டு விரல் எடுத்தீங்கன்னா இது நீர் மூலகம். மொத்தம் 5 மூலத்தை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இது தரவு பண்ற ஒரு இப்போ பாத்தீங்கன்னா இது நெருப்பு. விரல் இருக்குது நெருப்பு. இது காற்று, இது மரம், இது நிலம், இது நீர். ஒவ்வொரு விரலையும் கொண்டு பெருவிரலோடு டச் பண்ணும்போது அந்த மூலகங்களோட குவான்டிட்டி உடம்புல ஜாஸ்தியாகுது. காற்று மூலகம், மரம் மூலகம், நிலம் மூலகம், நீர் மூலகம். இது மடக்கி பெருவிரல வச்சு அமுத்தி பிடிக்கும்போது அதோட மூலகங்கள்லாம் நமக்கு குறையுது. ஏன்னா நெருப்பை கொண்டு போய் காற்று அமுத்துறோம், நெருப்பை கொண்டு போய் மரத்தை அமுத்துறோம், நெருப்பு கொண்டு போய் நிலத்தை அமுத்துறோம், நெருப்பு கொண்டு போய் காற்று, நீர் அமுத்துறோம். ஸோ அப்படிங்கும்போது அது கம்மியாகுது. ஸோ இது சேர்த்து வைக்கிறப்போ இது வெறும் வர்த்த, இது நஷ்டம்னு சொல்றேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி ஏன்னு சொல்றோம்பாங்க. சப்போஸ் உடம்புல சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதனால சளி பிடிக்குது? நமக்கு உடம்புல நீர் சக்தி ஜாஸ்தியான நமக்கு சளி பிடிக்கும். அப்போ நீர் எப்படி கம்மி பண்றது? இந்த நெருப்பு இருக்கு, இந்த விரல்ல நெருப்பு இருக்கு, சுண்டு விரல், இதை மடக்கி இப்படி பிடிக்கிறப்ப நீர் சக்தி உடம்புல கம்மி. ஸோ இது பண்ணிக்கிட்டு இது விரல்ல ஒரு நெருப்பு இருக்கு. ஸோ இந்த விரல் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரே மாதிரி வச்சுட்டீங்கன்னா இது இன்னொரு முதிரை. அது சீக்கிரமே நமக்கு சூரியமணி முதிரை. அதுக்கு பேரு. இப்படி வைக்கிறோம், இந்த விரல மடக்கி பிடிக்கிறோம், இந்த விரல கொண்டு மேல வைக்கிறோம், இப்படி பிடிச்சிட்டு இப்படி பார்க்கணும். மேல பார்க்கும்போது இப்படி சூரியமணி முதிரை. சளி நல்லா கேட்கும். இது மாதிரி மூலங்களை மட்டும் ஞாபகப்படுத்திட்டு நம்மளே மூலத்துல
ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பெருவிரல் நெருக்கும் உலகம், சுத்துவிரல் காற்றும் உலகம், நடுவிரல் ஆகாயம் உலகம், மோதிர விரல் நிலம் உலகம், சுண்டு விரல் நீர் உலகம். ஃபயர், ஏர், வுட்டு, எர்த்து, வாட்டர். முத்திரை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி பஞ்சபிரதாஸ், 5 எலிமெண்ட்ஸ். முத்திரை செய்யும் போது என்னென்னலாம் கண்டிஷன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படுத்துக்கிட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம். ஆனா மனசுல இது கடனுக்கேன்னு பண்ணாம எதுக்காக உச்சத்து அந்த முதிரை மேல எதுக்காக பண்றோமோ அதை மனதை கான்சன்ட்ரேட் பண்ணீங்க, வியாதி சீக்கிரம். உமன்ஸ் பீரியட்ஸ் இடத்துல தாராளம் முத்திரையில குறிப்பிட்ட காலம் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் டைம் எடுத்துருக்காரு. அது மட்டும் பண்ணா போதும், அதுக்கு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. கால் வெறும் தரையில படக்கூடாதுங்க, ஒரு மேட்டு மாதிரி போட்டுக்கலாம், இல்லை பெட்ல உட்காந்து பிரச்சனை கிடையாது, செருப்பும் போட்டுக்கலாம். இன்னொரு இங்கிலீஷ் மெடிசன், அலோபதி மெடிசன் சாப்பிட்றவங்க மருந்து சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிடலாம். நகங்கள் வெட்டி இருக்கணும், ஏன்னா கையை இப்படி அமைச்சு பிடிச்சிட்டு வரல, அமைச்சு பிடிச்சிட்டு செஞ்சிருப்பேன். அதனால ஷார்ப்பா இருந்தால் அது அழிச்சு புண்ணாகிற வாய்ப்பு இருக்குது, எரிச்சல் கூட இருக்கும், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். முத்திரைகள் என்ன செய்யக்கூடாது, இப்போ நடந்துட்டு போகலாம், சரி சும்மா தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முதிரை வைக்கிறது நோ யூஸ். அதே மாதிரி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பண்ணக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்ன பின்ன அதே மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு கை சும்மா தான் எனக்கு வேலை செஞ்சு வைப்போம், நல்லா பட் ரிசல்ட் கிடைக்காது, ஓரளவு தான் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு முன்ன பின்ன 30 நிமிஷம், குளிக்கிறதுக்கு முன்ன பின்ன 30 நிமிஷம். இப்போ கர்ப்பிணி பெண்கள், பிரெக்னன்ட் லேடிஸு, ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க, கைவிரலில் பாதிப்பு இருக்கவங்க, அவங்க டாக்டர் கேட்டுட்டு பண்ணிக்கலாம். முதிரைகள் குறிப்பிட்ட அளவு காலம் மட்டும் பண்ணால் போதும், 30 மினிட்ஸ் 30 மினிட், அதுக்கு மேலே பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு தடவை முதிரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 4 hours 3 hours அது வேலை செய்யாது. இன்னொரு தடவை அப்புறம் டெஸ்டிங் வைக்கலாம் இருக்கும். அதே மாதிரி கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டி வச்சுருவாங்க. அதே மாதிரி கை விரல்ல காலில் இறுக்கமாக டைட்டாக வச்சிருந்தீங்கன்னா வச்சு போகிறது டிஸ்டர்ப் ஆகும், அதை ரிமூவ் பண்ணிடுறது பெட்டர். இந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற முதிரை சூனிய முதிரை. இது ரொம்ப சிம்பிளான முதிரை. உங்களுக்கு இது 2 கை இப்படி வச்சுக்கலாம், நடுவரில் உள்ள நடக்கிறோம், பெருவரில் வச்சு அமுத்தி பிடிக்கிறோம். இதுக்கு பேரு சூனிய முதிரை. பண்றோம் 2 விரலையும் பண்ணணும் சூனிய முதிரை. அதாவது படத்துல சொல்லியிருக்கபடி 2 கைகளிலும் நடுவிரலில் மடிச்சு அந்த பெருவிரல வைக்கணும், மற்றவர் நீட்டிட்டு இருக்கணும். சில சமயம் இப்படி மணங்கனமா இருக்கு, அது ஒரு மணிக்கு சொன்ன வந்துடும். அதிகபட்சமா 20 நிமிஷம் பண்ணிக்கலாங்க. சும்மா பண்ணோம்னா ஒரு 1 hour மினிமம் அந்த கேப் தான். இது என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தலை சார்ந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் சரி பண்ணுது. தலை தான் நமக்கு வெற்றிடம். வெற்றிடத்துல என்ன வரும், சைனஸ் வரும், தலை சுத்தல் வரும், தலைவலி வரும், ஒரு கிடினஸ் வரும், எல்லாமே வரும். அப்புறம் காது இருக்கு, காதுல வலி சீல் பார்த்தீங்கன்னா காதுல சீல் முடிகிறது நிப்பாட்டும். அப்புறம் காது ஜவ்வு பிரச்சனை, அதுவும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம ரெகுலராக முட்டை வச்சுட்டோம்னா கடவாயில பல்லு முளைக்கிறது வலி ஏற்படுங்களாம், அதையும் நம்ம முத்திரைகள் ரொம்ப அர்த்தம். டிராவல் எப்போ தலை சுத்தல், வாந்தி இதெல்லாம் வரும், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நார்மல் வாந்தியையும் பண்ணணும். காதடைப்பு, காது அடைச்சிக்கும், இது மாதிரி அன்னீசியா இருக்கும், அதையும் இந்த முதிரை மிக சிறப்பான முறையில் சரி பண்ணும். வெற்றிக்கோங்கிறது மேஜரா ஜென்ரலா நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. அது எப்படி சாதாரண மெடிசன், என்ன மெடிசன் போட்டாலும் தெரியாது. இந்த இம்பேலன்ஸு, இயர் ட்ரம் இம்பேலன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த முதிரை சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா இது 10-15 பேஷன்ஸ் கொடுத்து நான் சக்சஸ் பண்ணியிருக்கிறேன். இது வெற்றிக்கோன்னு சொல்லக்கூடிய தலை சுத்தம், கிடினஸ், ஒரு ஹைட் ஏறனால தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஆகாயம் என்ற பஞ்சபூதம், ஆகாயம் என்கின்ற 5 எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உட்டுன்னு சொல்லுவாங்க, அது பேலன்ஸ் ஆகுதுங்க. காதோட கெப்பாசிட்டி, ஹியரிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகுது. கொஞ்சம் கொஞ்சமா வரும். கவனச்சிதறல், அதாவது கான்சன்ட்ரேஷன் நமக்கு அதிகரிக்கும். உணர்ச்சி வசப்படுதல் குறையும். மெயினா இந்த முதிரை டிரிட்டஸ்க்கு சூப்பரான முதிரை. காது இறைச்சல், அந்த காது இறைச்சலுக்கு காதை ஒட்டுக்கக்கூடிய 3 அக்குவஞ்ச புள்ளிகள், SI 19 வெள்ளை 8 3 புள்ளிகள் காதை ஒட்டி இருக்கும், அந்த புள்ளிகளையும் இயக்கலாம். அதுதான் தொண்டை சக்கரம், சுவாதிஸ்தானம், இது விசுத்தா சக்கரம், இது மனம் மற்றும் முதல் சமநிலை பேலன்ஸ் ஆகும். இவ்வளவு பலன் இருக்குங்க. இந்த முதிரையில ரெகுலரா பண்ணிட்டு வந்தா நமக்கு எஃபெக்டிவா இருக்கும். இது பண்ணுமான்னு சொன்னது கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 20 to 40 நிமிஷம் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வரணும். பலன்களை நம்ம வரலாம்.
அப்புறம் நம்ம அகாடமி, ஒரு குரு வர்மம் அகாடமியில வந்து நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து வர்மோ தெராப்பியில வந்து வர்மம் மர்மமான்னு சொல்லிட்டு 185 வர்மம் உடம்புல இருக்குங்க. தலை சார்ந்த வர்மம், கால் சார்ந்த வர்மம், முதுகு சார்ந்த வர்மம், நெஞ்சு சார்ந்த வர்மம், முதுகு சார்ந்த வர்மம், நிறைய வர்மங்கள் இருக்கு. இதை வந்து இப்போ நீங்க எல்லா புக்கும் போனீங்கன்னா புக்கு வந்து உங்களுக்கு வந்து சுலோகமாக தான் இருக்கும். இது வந்து படத்தோட எக்ஸ்பிளனேஷன் யூசர் ஃப்ரெண்ட்லியா எந்த வர்மம் எந்த இடத்துல இருக்கு, அதோட பேர் என்ன, அதை எப்படி இயக்கணும், எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும், என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பலன் கிடைக்கும் சொல்லி தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குங்க. அதோட மட்டும் இல்லாமல் இது வந்து அக்கு பஞ்சர் புள்ளிகளையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐ போருங்கிறது வந்து நம்ம எல்ஐ போர் பாயிண்டை விட நமக்கு ஒரு மாஸ்டர் 22.22.05 லிங்க்னு சொல்லுவோம். அதுவும் கவுளி காலமும் மேட்ச் ஆகுதுங்க. LI11 வந்து அது ஒரு வர்மம், சிவசக்தி நரம்பு. அப்புறம் P6ங்கிறது வந்து ஆந்தை வர்மம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு முக்கியமான வர்ம புள்ளிகளை மேட்டர் பண்ணீங்கன்னா மூட்டு வர்மம் சொல்லியிருக்குன்னா P3, H3, LU5 பண்ணும்போது இது மாதிரி 3 வியாதி நீங்கள் அக்குப்ரெஷர் பாயிண்ட் இதை கம்பைன் பண்ணி நம்ம வந்து புக்கு கற்றுக்கணும். அதே இது இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து டெக்ஸ்ட் புக் ஆன் வர்மம் தெராப்பி ஹோலிஸ்டிக் அப்ரோச். அப்புறம் நீங்கள் பார்க்குற முத்திரைகள் வந்து வந்து ஒரு 100 முத்திரைகள் போட்டுருந்தோம். இப்போ ரிவைஸ் பண்ணி புக்கு போட்டுருக்கோம். இப்போ அக்குவர்ம முத்திராங்கிறது வந்து எல்லா ஹீலர்ஸும் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டிய முதிரை, வச்சிருக்க வேண்டிய புக்கு. சப்போஸ் ஒரு வியாதி, ஒரு முக்கியமான ஒரு 30 வியாதி எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் கான்ஸ்டிபேஷன், தலைமுடி உதுறது, கண் சார்ந்த பிரச்சனைகள், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், சயாட்டிக்கா, பேக் பெயின், அப்புறம் வந்து வெரிகோஸ் வெயின், அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள், ஆட்டிசம் பேபிஸு, இது மாதிரி ஒரு 30 மேஜரா வாழ்க்கையில சந்திக்க பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு இப்படி அக்குப்பஞ்சல் என்ன இருக்கணும், வர்மத்தில் என்ன இருக்கணும், என்ன உணவு முறை சாப்பிடணும், அப்புறம் வந்து அக்குப்பஞ்சரு, வர்மம், முதிரை, என்ன உணவு சாப்பிடணும், ஒய்என்எஸ்ஐ எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு போனார் தமிழ் உரை மாதிரி ஒரு புக்கு போட்டுருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. இது மேஜராக நிறைய புக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்என்எஸ்ஐன்னு சொல்லிட்டு யாமாமோட்டா நியூஸ் கொஞ்சம் இது ஸ்கால் அக்குபஞ்சர்லேயே ஒரு சிம்பிளான மெத்தடு. இதையும் தமிழில் கொடுக்கும். அப்புறம் அக்குபஞ்சர் புள்ளிகளின் தொகுப்பு, அதாவது கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது நமக்கு தெரிஞ்சு தாய் புள்ளி, சேய் புள்ளின்னு பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தாய் புள்ளி, சேய் புள்ளி, பராரே பாயிண்ட்ஸ், அதாவது உடல் நேரத்துக்கு, அப்புறம் வந்து கமாண்ட் பாயிண்ட்டு, கிறிஸ்டல் பாயிண்ட்டு, யுவான் சோர்ஸு, எக்ஸை கிளப்டு, அப்புறம் வந்து கோஸ்ட் பாயிண்ட்டு, விண்டோஸ் ஆஃப் ஹெவன் பாயிண்ட்டு, ஸ்டார் ஆஃப் ஹெவன் பாயிண்ட்ஸு, எலக்ட்ரோ அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸு, அப்புறம் வந்து ஹிசி பாயிண்ட்ஸு, லோ சிசி பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 22 வெரைட்டி இருக்குங்க. நம்ம என்னன்னு தெரியாமலே நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புள்ளினா என்ன, அது எதாக இருக்கணும், இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம புக்கில் போட்டுருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதையும் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம முத்திரைகள் புக்கு வந்து டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டு அதை புக்கு போட்டுருக்கோம். அது இங்கிலீஷ் வெர்ஷனில் போட்டுருக்கோம். அப்புறம் வர்ணத்துக்கு வந்து குயிக் ரெஃபரன்ஸ், எந்த வியாதிக்கு எந்த வர்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் மருத்துவம் பற்றி புக்கு போட்டுருக்கோம். மலர் மருத்துவங்கிறது வந்து வியாதிக்கான மருந்து, மனசுக்கான மருந்து, மனசை சரி பண்ணுறப்ப வியாதிக்கு நம்ம இருக்குங்க. அப்புறம் 395 அக்குபஞ்சர் புள்ளிகள் மற்றும் தீர்மானம், 395 புள்ளி உடம்புல இருக்குங்க, மேஜர் புள்ளிகள். இந்த புள்ளிகள் எங்கே இருக்குது, அதை எப்படி இயக்கணும், அதோட என்னென்ன வியாதி குணமாக படத்தோட தமிழ்ல மிக சிறப்பான முறையில் கற்று பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வர்மத்தில் அடங்கல் வந்து தனியாக எடுத்து இருக்கோம். அப்புறம் டாக்டர் டேன் பேலன்ஸ் மெத்தட் இருக்குது, சூப்பர் மெத்தடு. இது வந்து ஒரு நோயை கண்டுபிடிச்சு எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மூலகத்தை எடுத்து அதோட மெரிடியன் எடுத்து அதோட புள்ளிகளை வந்து மிரர் மற்றும் இமேஜ் மெத்தடில் செலக்ட் பண்ணி நீரில் போகிறப்போ வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸில் ரிசல்ட் நல்லா எடுத்துருக்குங்க. அப்புறம் மாஸ்டர் 2ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 1975 அப்புறம் இவரோட புள்ளிகள் வந்து மிராக்கிள் தான் ரிசல்ட் இருக்கும். நம்ம அக்குபஞ்சர் புள்ளிகளே தான், ஆனால் வந்து லொக்கேஷன் வேற, பேரு வேற, ரிசல்ட் வந்து மிராக்கிள் ரிசல்ட்டுங்க. இதுவும் அருமையான புக்கு. இது எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். யாராருக்கும் புக்கு வேணுமோ இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக்கு வாங்கிக்கோங்க. கொரியர் அனுப்புறதுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் எல்லாத்துக்குமே. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அனுப்புறப்போ உங்களுக்கு வந்து 100 ரூபா வரும். தமிழ்நாட்டுக்கு வெளியே போகிறப்போ என்ன ஆக்சுவல் அப்ளிகபிளோ அது உங்களுக்கு வரும். அது போக நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து வர்மம் முருகை எண்ணெய் சொல்லிட்டு எல்லா நோய்களுக்கும்
துளுக்கு, இடுப்பு வலி, தலைவலி, கழுத்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி வர்ம முறிவுன்னு 100 ml 300 ரூபாய்ங்க. ஹேர் ஆயில் 100 ml 400 ரூபாய். மின்சார தைலம் 50 ரூபா ஒரு டப்பா, அதுவும் பெரியல போட்டுக்கலாம். அது பெரிய 50 ரூபா வரும். தலைவலி கல்மூச்சு களிம்பு 15 ml வந்து 150 ரூபா வரும். 100 ரூபா போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த இதை நம்ம பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன்.